திருவன்னியரசு எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடர்பாக இன்னும் அறிவிப்பே வரல. அதுக்குள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், இது ஒரு சதிவலை அப்படின்ற தொடர் விமர்சனம். ஏன் தமிழ்நாட்டிலையும் பீகார் மாடல் தான் எஸ்ஐஆர் வரும், உச்சநீதிமன்றம் சில அறிவுறுத்தலை கொடுத்திருக்கு, இதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏன் எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்க்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கேட்பதற்கான காரணம் என்ன? அதாவது உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்பு, அந்த உச்ச நீதிமன்றத்துல வழக்கு அப்படிங்கிறது வரும்போது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரசி ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ரொம்ப முக்கியமான அமைப்பு. அவங்க தான் உச்ச நீதிமன்றத்துல இந்த அதாவது வந்து இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய இதற்கு எதிராக பீகார்ல வந்து மொத்தம் 7.5 கோடி அதாவது 7.5 லட்சம் கோடி அங்க வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த வாக்காளர்ல 65 லட்சம் பேர் வந்து மொத்தம் வந்து அவருடைய வாக்கு பறிப்பு நடந்திருக்கு. இதுல இஸ்லாமியர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, தலித்துகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரசி ரிஃபார்ம் அப்படிங்கிற அமைப்பு வந்து வழக்கு தொடுக்குது. அந்த வழக்கின் அடிப்படையில தான் இந்த வழக்கு எடுக்கிறாங்க. ராகுல் காந்தி அவருடைய குற்றச்சாட்டு, மற்ற குற்றச்சாட்டுலாம் விட்டுருங்க. இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு, சிவில் அமைப்பு. இந்த அமைப்பு, அந்த அமைப்பின் அடிப்படையில இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில தான் சொல்றாங்க, நீங்க வாக்கு பறிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட கொடுங்கன்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கறது? உச்ச நீதிமன்றம் கேட்குது, தலைமை நீதிபதி கேட்கிறாரு. இதுவரை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஞானேஷ்குமார் உள்ளிட்ட யாருமே அது குறித்து வந்து நீதிமன்றத்துல வந்து கொடுக்கல. கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, எல்லா வாக்குச்சாவடிகளையும் இந்த பேர், அதாவது எந்தெந்த வாக்குகள் நீங்க சொல்றீங்கல்ல 65 லட்சம் வாக்குகள் பறிபோயிருக்கு அப்படின்னா, அந்த 65 லட்சம் வாக்குகள் பறிபோனவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க, அதை வாக்குச்சாவடியில கொடுங்க, பூத் வாரியா கொடுங்க, தொகுதி வாரியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதை அந்த தொகுதியில நீங்க வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு, எல்லா தொகுதியிலும் நீங்க கொடுங்க, இதுவரை நீங்க கொடுக்கல. அதுதான் இப்ப ஒரு ஜனநாயக அமைப்பு, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு முழுக்க அவங்கதான் இதை வந்து நீங்க மாநிலத்திலும் சரி எங்க நடந்தாலும் சரி, அவர்கள் தான் இந்த வாக்காளர்களுடைய பட்டியலை அவங்களுக்கு தயாரிக்கணும். அதுதான் முக்கியம். மாநில அரசு தயாரிக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து அது நம்ம வேணா அறியாமையில சொல்லலாம். ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில அந்த சட்டத்தின் 21வது பிரிவு வெளிப்படையா சொல்வதுன்னா, இதுக்கு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையம் தான் இதனுடைய காரணம். இப்ப இதே வேலைய இதுக்கு முன்னாடி சொன்ன போது அன்றைக்கு இருந்த தலைமை ஆணையர் அருண் ஜோயல், பஞ்சாபினுடைய முன்னாள் ஜட்ஜி, அவரு முன்னாள் IAS அதிகாரி, அவர் என்ன வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக நல்ல, அதாவது வந்து இது அவர் சொன்ன குற்றச்சாட்டு, பாஜகவினுடைய அறிவுறுத்தல்கள் செயல் திட்டங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாது அருண் ஜோயல் பேட்டி கொடுத்தாரு. அதனாலதான் அவர் வந்து ரிசைன் பண்ணாரு. ரிசைன் பண்ண வச்சாங்க. அதற்கு பிறகுதான் நீங்க மிக முக்கியமாக இந்த தேர்தல் ஆணைய திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த திருத்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன கொண்டு வந்து அந்த மசோதா என்ன கொண்டு வந்திருந்தாங்க, அதாவது வந்து மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பாரு, எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க, ஒரு பிரதமர், 3 பேர் இருப்பாங்க. இப்ப என்னவா மாதிரி இருக்காங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதி அதுல இல்ல. அப்ப பிரதமர் யார வந்து ஒரு அமைச்சர் சொல்றாரோ அந்த அமைச்சர் 3 பேர் சேர்ந்துதான் தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப யார் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க? ஒரு சட்டத்தை திருத்துறாங்க, 3 பேர் இருப்பாங்க, 3 பேர்ல வந்து நீதிபதி இருப்பாரு அப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பாரு அப்படின்னா, அதை அவரை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க வந்து தன்னுடைய அமைச்சர் ஒருத்தரை, தன்னுடைய அடியாள ஒருத்தரை, அல்லது தனக்கு பரிவாரங்களை ஒருத்தரை, அல்லது தனக்கு ஆதரவாளர் ஒருத்தரை அதை போட்டு தேர்தல் ஆணையத்தை தேர்தல் நடத்துறீங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கல. இந்த கேள்வியை கேட்டது வந்து உச்ச நீதிமன்றத்துல இந்த கேள்வியை கேட்கறாங்க. அதற்கு இதுவரை எந்த பதிலும் சொல்லல. இந்த பட்டியலாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க, அதுக்கு எந்த பதிலும் இல்ல. இதை விட ரொம்ப முக்கியமானது, அசோகா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவர் ஒரு ஆய்வு செய்யறாரு. அவர் பேரு சப்யாஜி தாஸ். இன்னைக்கு நீங்க வந்து அசோகா பல்கலைக்கழகத்துடைய அந்த பட்டியல் மொத்தம் 50 பக்க அறிக்கை. அந்த 50 பக்க அறிக்கையில எப்படியெல்லாம் பாஜக இந்த தேர்தல் ஆணையத்தை எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு நான் பேசுறது அப்படி மக்களுக்கான பிரச்சனை பேசுறேன். அதிமுக திமுக பிரச்சனை இல்ல, இது மக்களுக்கான பிரச்சனை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு, எல்லோருக்கும் வாக்கு, எல்லோருக்கும் ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்கும் ஒரே மதிப்புன்னாரு. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 65 லட்சம் வாக்குகளை
அளிச்சிருக்கிறாங்க. பீகார்ல நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு எஸ்ஐஆர் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் தொடங்குது. தமிழ்நாட்டில் அதே வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்றதே இல்லை. 6.5 கோடி 7 கோடி இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை விட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கல்வி அறிவில் முன்னேறியவர்கள், போதிய அளவுக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் இந்த நடைமுறையை எப்படியாவது பாஜகவையும் தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டு சதி அப்படின்னு சொல்றது மூலமா அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய முயற்சியா இது? அதாவது உச்ச நீதிமன்றத்துல இந்த அமைப்பு கேட்ட கேள்விகள் இருக்குல்ல, அந்த 11 ஆதாரங்களை கொடுக்கணும், சான்றிதழ்களை கொடுக்கணும், இந்த 11 சான்றிதழ்கள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சில வரையறைகள் செய்யறாங்க. இந்த வரையறை பீகாருக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல, இந்தியா முழுக்க பொருந்தக்கூடியது. அந்த சந்தேகங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய சந்தேகங்கள் பீகாருக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல, இந்தியா முழுக்க பொருந்தக்கூடியது. அவர் என்னென்ன வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கறத வெளிப்படையா கேட்கறாங்க. தேர்தல் ஆணையம் என்னென்ன நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறத வெளிப்படையா கொடுங்கன்னு கேட்கறாங்க. இதுவரை கொடுக்கல. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, கடந்த தேர்தல்ல கர்நாடகா மாநிலத்துல மிக முக்கியமான ஆனந்த் தொகுதியில மொத்தம் 6000 வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த 6000 வாக்காளர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. அவருக்கு எல்லா சான்றிதழ் இருக்கு. இந்த ஆனந்த் தொகுதியில எப்படி இந்த பறிபோனுச்சு அப்படிங்கிறத அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு அதை விசாரணை செய்யறாங்க. அந்த விசாரணை அடிப்படையில் எப்படி போனுச்சு, அதுக்கு யார் எந்த பாஜக எப்படி பின்னணியில இருந்தது அப்படிங்கிறத அவங்க ஆதாரப்பூர்வமா விளக்கி இருக்கிறாங்க. இது நீங்க சொன்னது மாதிரி கல்வியில சிறந்த மாநிலம் தமிழ்நாடு, அதே மாதிரிதான் கர்நாடகாவும் இந்த பிராடு நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றதுனாலதான் ஒரு விழிப்பா இருக்க வேண்டியது நான் சொல்லி முடிக்கிறேன். விழிப்பா இருக்கணும். தேர்தல் இங்க இருங்க, அதாவது இங்க பாருங்க தேவைப்பிரியன், நாங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த காலத்துல நாங்க இதை பேசுறோம் அப்படின்னா, வாக்கு அப்படிங்கிறது அதுதான் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு. அதாவது அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், கீழே இருக்கிற யாராவது சாதாரண எளிய பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவனுக்கு ஒரே ஓட்டு தான், ஒரே மதிப்பு. அந்த ஒரு வாட்டும் ஒரே மதிப்பு. பீகாருடைய நிகழ்வு எங்களுக்கு ஒரு அலாரம் அடிச்சிருக்கு. அதனால நாங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். இதுல இல்லங்க, இதுல ரொம்ப முக்கியமா நுட்பமா என்னன்னா, இந்த வாக்குகளை திருடுறது இருக்குல்ல, இது ஜனநாயகத்தை திருடுவது. இந்த ஜனநாயகத்தை திருடுவது என்பது சாதாரணம் இல்ல. நீங்க எல்லோருக்குமான நீங்க வாக்குகள் இல்லாம ஆக்குறது அப்படிங்கிறது மூலமா அவன் சுயமா அவனுக்கு இருக்கிற ஒரே உரிமையை நீங்க பறிக்கிறீங்க. அதுதான் ஒரே உரிமை. சரி, இந்த மக்கள் இந்த வாக்காளர்களுக்கான உரிமை அது ஒண்ணுதான் இருக்குது. சரி, அதே நீங்க பறிச்சிட்டீங்கன்னா இது அதிமுக திமுக பிரச்சனையே இல்ல, இது மக்களுக்கான பிரச்சனை. இது இந்த மக்களுக்கான பிரச்சனையை மடைமாற்றுவது அப்படிங்கிறது அந்த அறியாமையை நம்ம என்ன பண்றது? நம்ம இது ஒழுக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒற்றை இலக்கு. அதை நோக்கி நாங்க பயணப்படுறோம். சரி ஸ்ரீகாந்த், எஸ்ஐஆர் வந்தா திமுக எதிர்கட்சி ஆயிடும், அதனாலதான் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஒரு விமர்சனத்தை, ஒரு பார்வை முன் வச்சிருந்தார். எதன் அடிப்படையில் எஸ்ஐஆர் வந்தா திமுக எதிர்கட்சி ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. எஸ்ஐஆர் ஏன் வேண்டும் அப்படின்னு பாஜக கருதுது? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நான் வெளியிலேருந்து கலந்துக்கிறேன், இது வரைக்கும் குறுக்கீடு செய்யாம என்னுடைய கருத்தை வாங்கிட்டு உங்க பதில் சொல்லுங்க. முதல்ல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பத்தி எல்லாரும் சொன்னாங்க. அதோட பிரிவு 324 தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிறது. அதாவது புதிய வாக்காளர் பட்டியலை தயாரிக்கவும், பழைய வாக்காளர் பட்டியல்களில் திருத்தங்களை செய்யவும். மதிப்புக்குரிய அம்பேத்கர் அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். அவர் உருவாக்கிய அரசியல் சாசனம், இந்த அரசியல் சாசன அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமான தேர்தல் ஆணையத்திற்கு இந்த சட்ட உரிமை